வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. புகார்களை போலீசார் மெத்தனமாக கையாளுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்துள்ளது. அரசு தரப்பில் பதில் மனுவை சிடி ஃபைல்ஸாக வரும் மார்ச் 16ஆம் தேதி தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் கடந்த ஒரு மாதத்தில் நடைபெறும் இதுபோன்ற சம்பவங்கள் வருத்தம் அளிக்கின்றன என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அதிக அழுத்தம் கொடுத்ததால் சரியான குற்றவாளிகளை கைது செய்ய முடியாது. அதிக அழுத்தம் அளித்தால் விசாரணையை சரியாக நடத்த இயலாத நிலை உருவாகும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்துள்ளது. வழக்கில் அறிவியல் பூர்வமான முறையில் சான்றுகளை சேகரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை வலியுறுத்தியுள்ளது. 10 சிறப்பு குழுக்கள் அமைத்து குற்றவாளிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. பெற்றோர் புகார் அளித்த அன்று போலீசார் முறையாக செயல்படவில்லை என்று மனுதாரர் தரப்பு தெரிவித்துள்ளது. விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை வழக்கில் சிபிஐ விசாரிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. புகார்களை போலீசார் மெத்தனமாக கையாளுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்துள்ளது. அரசு தரப்பில் பதில் மனுவை சிடி ஃபைல்ஸாக வரும் மார்ச் 16ஆம் தேதி தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் கடந்த ஒரு மாதத்தில் நடைபெறும் இதுபோன்ற சம்பவங்கள் வருத்தம் அளிக்கின்றன என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அதிக அழுத்தம் கொடுத்ததால் சரியான குற்றவாளிகளை கைது செய்ய முடியாது. அதிக அழுத்தம் அளித்தால் விசாரணையை சரியாக நடத்த இயலாத நிலை உருவாகும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்துள்ளது. வழக்கில் அறிவியல் பூர்வமான முறையில் சான்றுகளை சேகரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை வலியுறுத்தியுள்ளது. 10 சிறப்பு குழுக்கள் அமைத்து குற்றவாளிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. பெற்றோர் புகார் அளித்த அன்று போலீசார் முறையாக செயல்படவில்லை என்று மனுதாரர் தரப்பு தெரிவித்துள்ளது. விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை வழக்கில் சிபிஐ விசாரிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. புகார்களை போலீசார் மெத்தனமாக கையாளுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்துள்ளது. அரசு தரப்பில் பதில் மனுவை சிடி ஃபைல்ஸாக வரும் மார்ச் 16ஆம் தேதி தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் கடந்த ஒரு மாதத்தில் நடைபெறும் இதுபோன்ற சம்பவங்கள் வருத்தம் அளிக்கின்றன என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அதிக அழுத்தம் கொடுத்ததால் சரியான குற்றவாளிகளை கைது செய்ய முடியாது. அதிக அழுத்தம் அளித்தால் விசாரணையை சரியாக நடத்த இயலாத நிலை உருவாகும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்துள்ளது. வழக்கில் அறிவியல் பூர்வமான முறையில் சான்றுகளை சேகரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை வலியுறுத்தியுள்ளது. 10 சிறப்பு குழுக்கள் அமைத்து குற்றவாளிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. பெற்றோர் புகார் அளித்த அன்று போலீசார் முறையாக செயல்படவில்லை என்று மனுதாரர் தரப்பு தெரிவித்துள்ளது. விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை வழக்கில் சிபிஐ விசாரிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது.